ஐ மீன் இந்த ஒரு ஐபிஎல் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி ஒரு டிஃப்ரெண்ட் ஐபிஎல்லாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லா டீம்ஸும் வந்து புது ஆக்ஷன்ஸ், பிக் ஆக்ஷன், மெகா ஆக்ஷன்லேருந்து வராங்க. ஸோ ஒரு பஞ்சாப் எடுத்துக்கோங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களோட மெயின் பிளேயர்ஸ்லாம் ஒரு மாதிரி கோர் பிளேயர்ஸ் அந்த லாஸ்ட் 3 சீசன்ஸ் வச்சு இந்த கோர் பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் கோயிங் பி டஃப். பட் நான் வந்து ஒரு சிஎஸ்கே, என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன், ஒரு சிஎஸ்கே, எம்ஐ, டிசி டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ மற்ற 3 டீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டினியூஷன் இருக்குது. ஸோ மோர் சான்சஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு இருக்குது. டிசி நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன், அவங்களோட என்னதான் அவங்க புது டீமாக இருந்தாலுமே அவங்களோட ஆன் பேப்பர் அண்ட் ஒரு நல்ல கோச் வச்சிருக்காங்க. ஹேமந்த் பதானி இருக்கிறார். அவர் எல்லா ட்ராஃபி வின் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க அது பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா டிசி குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் ஆர்சிபி அந்த அதர் எண்ட் அவங்களும் வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அவங்களுக்குமே பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஈசாலா கப் நம்மதே வந்து we will have to wait and see.